அமெரிக்காவை கண்டுபிடித்தது கொலம்பஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. அமெரிக்கா ஒரு மிகப்பெரிய நாடா இருக்கு. எல்லாருக்குமே அமெரிக்கால ஒரு வாரமாச்சும் இருக்க மாட்டோமா அப்படிங்கிற கனவு ஏக்கம் இருக்கு. இப்படிப்பட்ட அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிக்காமலே இருந்துட்டா மக்களுக்கு இன்னைக்கு பல மோகங்கள் குறைஞ்சிருக்கும். ஆனா அதுக்கு ஈக்குவலா பல நாடுகளுக்கு அமெரிக்கா செய்யக்கூடிய உதவிகள் கிடைக்காம போயிருக்கும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது என்ன அப்படின்னா, இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த அமெரிக்காவை கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு. கஷ்டப்பட்டு அப்படின்னு சிம்பிளா நம்ம சொல்லிடுறோம். என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை பட்டாரு, போற வழியில என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற சுவாரஸ்யமான சம்பவங்களை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம். 14ஆம் நூற்றாண்டுல நடந்த சம்பவம் இது. ஸ்பெயின் நாட்டில இருந்து ஒரு கப்பல் புறப்பட்டுச்சு. புதியன படைக்கவும் புதுமைகள் காணவும் துடிதுடிப்பான 20 இளைஞர்கள் அந்த கப்பல்ல இருந்தாங்க. அந்த கப்பல்ல இருந்த இளைஞர்களுக்கு தலைவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் தான் கொலம்பஸ். வேண்டிய உணவு தண்ணீர் எல்லாத்தையும் கப்பல்ல எடுத்துக்கிட்டாங்க. அதை வழங்குற பொறுப்பு மாலுமிகள்ல ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு. அவர் பேரு ரொனால்ட். எதையாவது சாதிச்சு சரித்திரத்துல பெயர் பொறிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மாலுமிகள் எல்லாருமே பல நாட்கள் கூடி பேசி முடிவெடுத்து புறப்பட்டாங்க. 20 நாட்கள் போச்சு. முதல்ல உற்சாகமா பேசி சிரித்த கும்பல் கிட்ட அவங்க எல்லாரும் ஒவ்வொரு கும்பலா சோர்வடைய ஆரம்பிச்சாங்க. சுத்தி எங்க பார்த்தாலும் கடல், நிலப்பகுதி ஒரு இடத்துல கூட இல்ல. சமுத்திரத்துல திமிங்கலங்களுக்கு எங்க இரையாக போறோம் அப்படின்னு சொன்னா ஒருத்தவன். என்னோட பெற்றோருக்கு நான் ஒரே பிள்ளை அப்படின்னு சொன்னா இன்னொருத்தவன். என்னோட தங்கைக்கு நல்ல இடத்துல திருமணம் பேசியிருக்கேன், நான் உங்களோட வந்தது எவ்வளவு பெரிய மடத்தனம்னு இப்பதான் புரியுது அப்படின்னு புலம்பினா இன்னொருத்தவன். எனக்கு குழந்தை பிறக்க போகுது, பிறந்த உடனேயே தகப்பனை முழுங்கிட்டவன் அப்படிங்கிற பெயரை அந்த குழந்தை அடைய போகுது அப்படின்னு சொல்லி அழுதான் இன்னொருவன். திடீர்னு ஒரு புயல் வந்தா எல்லாரும் அம்பேல் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தவன். எனக்கு இப்பதான் திருமணமாச்சு, வரும்போது நீங்க போகத்தான் வேணுமா அப்படின்னு என்னோட வைஃப் சொன்னா, ஆனாலும் நான் போனேன், அந்த மனைவியை இப்ப நான் ஏமாத்த போறேன் அப்படின்னு ஒருத்தவன் சொன்னான். ரொனால்ட் மாலுமிகள் கிட்ட எல்லாத்தையும் விட நம்ம எல்லாரும் உணவும் தண்ணீரும் இன்னும் 24 நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கு, அதனால கட்டாயமா நாம கப்பலை ஸ்பெயினுக்கு திருப்பியே ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட மாலுமிகள் எல்லாரும் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தாங்க. அனைவரும் சேர்ந்து கப்பலின் மேல் தளத்துல இருந்த கொலம்பஸை சந்திச்சு பேசினாங்க. கொலம்பஸ் அவங்க சொல்றதை ஏற்கல. உணவும் தண்ணீரும் கொண்ட லட்சியத்துக்கு குறுக்க நிக்கிறதா, தோல்வியோட ஊர் திரும்பினா இவங்க வெறும் வாய்ச்சொல் வீரர்கள் அப்படின்னு நண்பர்கள் கேலி செய்ய மாட்டாங்களா? பிறந்த அன்னைக்கே மரணம் விதிக்கப்பட்டுடுச்சு. மரங்களும் செடி கொடிகளும் கூட மனிதனுக்கு கனிகளும் காய்களும் மலர்களும் தருது. நம்மால இந்த உலகத்துக்கு எதையாவது தரணும் அப்படின்னு வாய் சலிக்க பேசினதெல்லாம் வீண்தானா அப்படின்னு கேட்டாரு. பாதியில பின் வாங்குறது பேடித்தனம் கிடையாதா? முன் வந்த கால பின் வைக்கலாமா? எக்காரணத்து கொண்டும் வெற்றி காணாம ஊர் திரும்புறது கிடையாது. கப்பல் முன்னோக்கி போயே ஆகணும் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாரு கொலம்பஸ். இது பிடிக்காத சிலர் அவரை கட்டி போட்டு ஸ்பெயினுக்கு கப்பலை திருப்பினாங்க. ஆனா அந்த நிலைமையிலயும் கொலம்பஸுக்கு தோழர்கள் மேல கோபம் வரல. விரைவா சிந்தித்து வேற ஒரு முடிவுக்கு வந்தார். ரொனால்ட், தயவு செஞ்சு என் பக்கத்துல வா. கப்பல்ல இருக்கிற உணவும் தண்ணீரும் எத்தனை நாளுக்கு எத்தனை பேருக்கு வரும் அப்படின்னு கேட்டாரு. 20 பேருக்கு 20 நாட்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாரு ரொனால்ட். அந்த 20 பேர்ல நானும் உண்டா அப்படின்னு கேட்டாரு. என்ன இப்படி கேட்டுட்ட? நீ என்னோட நண்பன் இல்லையா? அடம் பிடிக்கிற குழந்தைய அடிக்கிற மாதிரிதான் உன்னை கட்டி போட்டிருக்கோம் அப்படின்னு வேதனையோட சொன்னாரு. அப்போ நான் ஒரு நாள் முழுக்க சாப்பிடாம இருந்தேன் அப்படின்னா என் ஒருத்தனோட உணவு மட்டும் ஒரு 19 பேருக்கு வரும் இல்லையா அப்படின்னு கேட்டாரு. இந்த பசிபிக் பெருங்கடல்ல என்னோட கோரிக்கையின்படி இன்னும் ஒரு நாள் மட்டும் இந்த பயணம் தொடரட்டும், என் பேச்சு கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. வேற வழி இல்லாம சம்மதிச்சாங்க. கொலம்பஸோடைய கட்டை அவிழ்த்தாங்க. கொலம்பஸ், உன்னோட விருப்பப்படியே பயணம் தொடரும், வெற்றி காண்போம், இல்லனா இந்த கடல்லையே மடிந்து புது பிறவி எடுத்து நம்ம பணியை தொடருவோம் அப்படின்னு சொன்னாங்க சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு. 20 மணி நேரம் கழிஞ்சது. பறவைகளோட ஒலிகள் காதை நிறைத்தது. எல்லாரும் கொலம்பஸை கட்டி பிடிச்சுக்கிட்டு கண்ணீர் வடிச்சாங்க. இன்னைக்கு பணக்கார கண்டம் அப்படின்னு சொல்லப்படுற நாடே போற்றுற இந்த அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு நாட்டை அன்னைக்கு கொலம்பஸ் கண்டுபிடிச்சாரு. சிக்கலான சூழ்நிலையிலையும் கொள்கையை மாற்றிக்கொள்ளாம லட்சியத்தை நோக்கி நடைபோட்ட கொலம்பஸுக்கு சரித்திரம் இன்னைக்கு அவரோட பேரை சொல்லுது. இது ஒரு சம்பவம், உண்மையான சம்பவம் அப்படின்னாலும் கூட இது நமக்கு ஒரு பாடத்தையும் உணர்த்துது. நம்ம ஒரு கோலை நோக்கி போறோம் அப்படின்னா நடுவுல நிறைய தடைகள் வரும், சில டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கூட வரும். அது எல்லாத்தையுமே தாண்டி அந்த லட்சியத்தை நம்ம போய் அடைஞ்சோம் அப்படின்னா தான் நம்மளால வாழ்ந்ததுக்கான ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ரகசிய உண்மைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
சார் இந்த கொஸ்டின் சிலபஸ்ல இல்ல சார். அப்படியா? எந்த கொஸ்டின்? என்னமோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி.